மூக்கடலை தோசை செய்கிறதுக்கு கருப்பு மூக்கடலை ஒரு அரை கப்பு, பச்சைப்பயிறு அரை கப்பு, உளுந்து அரை கப்பு, இட்லி ரைஸு கொஞ்சமாக, கூடவே வெந்தயம் சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா மூக்கடலை நல்லா ஊறிடணும். ஊறினதுக்கப்புறமா இதை கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இதை அரைச்ச உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே தோசை ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு நீங்கள் தோசை ஊற்றிட்டு திருப்பி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டிங்கன்னா நல்லா செவந்து வந்துடும். இதில் ரொம்ப ப்ரோட்டீனும் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு கார சட்னி அப்படி இல்லைன்னா பீர்க்கங்காய், நான் பீர்க்கங்காய் தோல் துவையல் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் இதை ஒரு வீடியோவாகவே பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது ரெசிபி.